அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பிரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பல வகையான அற்புதங்களை பார்த்துட்டு வரோம். அதில் நாம் முதலிலிருந்தே குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, தன் பக்தர்களிடத்தில் எந்த விதமான உயர்வு தாழ்வையும் மகான் பார்த்ததே கிடையாது. அது பணத்தால் ஆகட்டும், குலத்தால் ஆகட்டும், ஏன் பக்தியால் கூட இருந்தாலும் சரி, தெரியாமல் வந்தவருக்கு கூட அருள் புரிந்திருக்கிறார். எந்த விதமான பேதமும் மகான் பார்க்க மாட்டார் இல்லையா? ஆனால் அவர் தர்மப்படி நடந்து கொள்கிறாரா, நடந்து கொண்டிருக்கிறாரா என்பதை மிக மிக நிச்சயமாக பார்ப்பார். அவர் அதை ஒரு தராசில் வைத்துத்தான் எடை போடுவார். இவன் தர்மப்படி நிகழ்ந்து கொள்பவனா, இவன் நேர்மையான பக்தனா, இவனிடத்தில் இருக்கும் எண்ண ஓட்டம் எத்தகையது என்பதை நிச்சயமாக மகான் பார்ப்பார் இல்லையா? அதில் மிகப்பெரிய விவிஐபிக்களும் அடங்குவார்கள், மிக சாதாரணமான ஏழை எளிய தொண்டர்களும் அடங்குவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு பெரிய தொகையை, எவ்வளவு பெரிய பேர் உதவியை மடத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைச்சுண்டாலும் சரி, அதை அவர் தர்ம தராசில் வைத்து பார்ப்பார். சிலரிடத்தில் வாங்கிக் கொள்வார், சிலரிடத்தில் அவர் முகத்திற்கு நேராகவே வேண்டாம்னு மறுத்துடுவார். சிலரிடத்தில் ரொம்ப சகஜமாக பேசிண்டு அப்படியே அதை அந்த நெகோஷியேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே வேண்டாம்னு திருப்பிடுவார். சில இடத்தில் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஆக ஸ்ரீமடத்தில் என்றென்றும் தர்மம் தலையோங்கி நிற்க வேண்டும் என்பதில் அவர் நிச்சயமான எண்ணத்தோடு, திடமான எண்ணத்தோடு இருந்து வருகிறார் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது இல்லையா? நாம் சொல்லுவோம், ஒரு குடம் பால் திரிவதற்கு கொஞ்சோண்டி உப்புக்கல் போதும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் ஒரு சிறு அளவிற்கு கூட பாபம் என்பது ஸ்ரீமடத்தில் சேர்ந்துவிடக்கூடாது. ஸ்ரீமடம் என்றென்றும் தூய்மையோடும் புனிதத்தோடும் இருந்தால்தான் அங்கு வரும் பக்தர்களாகிய நமக்கு அந்த தூய்மையில், அந்த புனிதத்துவத்தில் ஒரு பங்கு, சிறு பங்காவது கிடைக்கும் என்பதை உணர்ந்திருந்தார் நம் சுவாமிகள். அதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம் தாங்க இது. ஒரு நாள் காஞ்சி ஸ்ரீமடத்தில் மகான் தன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டுருக்கார். எல்லா பக்தர்களும் வந்து மகானுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த வரிசையிலேயே நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் ஒரு காலம் இது. இதெல்லாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அன்றைய நாளில் ஸ்ரீமடத்தின் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பொருளாதார நிலை மிகவுமே க்ஷீணமாக இருந்த ஒரு காலம். அது பெரிய சேலஞ்சாக இருந்த ஒரு சமயம். அதிலும் அன்னதான கொடியெல்லாம் ஏற்றியாச்சுன்னா நித்தியப்படி அன்னதானம் செஞ்சுட்டே இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் மகான் எவ்வாறு தர்மத்தை கையாண்டார் என்பதை உணர்த்தும் ஒரு அற்புதம் இது. எவ்வளவோ பக்தர்கள் வருகிறார்கள், ஏழை எளியவர்கள், விஐபிகள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வந்து போயின்னு இருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து அப்பொழுது திடீர்னு ஸ்ரீமடத்தின் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறது. அந்த காரை பார்க்கும்போதே மிகவும் கம்பீரமாக இருக்குது. அந்த காரிலிருந்து ஒருத்தர் இறங்குறார். அவரின் மனைவி, அவரின் குழந்தைகள் எல்லாரும் அப்படி இறங்கி உள்ளவரா. அவரை பார்க்கும் பொழுதே மிகப்பெரிய பணக்காரர்னு தெரிகிறது. மிக பெரிய பணக்காரர்னு அப்படி ஜம்முன்னு அப்படி அந்த பட்டு வேஷ்டியில் பஞ்சகச்சம் கட்டிண்டு, அப்படி அங்கவஸ்திரத்தை போர்த்திண்டு, நவரத்தினத்தால் ஆன மாலை, இந்த ருத்ராட்சத்தால் தங்கத்தில் கோர்த்த மாலை இதெல்லாம் போட்டுண்டு, நிறைய தட்டுகளை கையில் வச்சுண்டு, இவருடைய பத்தினி, இவருடைய குழந்தைகள் எல்லாரும் அப்படி தூக்கிண்டு வர, அதில் என்னென்ன இருந்தது? உயர்ந்த ரக பழங்கள். நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற இந்த வாழைப்பழங்கள் மட்டும் இல்லாமல் ஆப்பிள், ஆரஞ்சு, பலாப்பழம், இது போக இந்த மாதுளம்பழம் இதையெல்லாம் வச்சுண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுவே பல கிலோ கணக்கில் கூடையாக கொண்டு வந்து, அப்புறம் இந்த தேன் இதையும் எடுத்துட்டு வந்து, பல புஷ்பங்கள், பல ரகத்திலான புஷ்பங்கள், அதில் கோர்த்த மாலைகள், இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரார் அந்த பணக்கார பக்தர். அப்படி பார்க்கும்போதே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா ஜம்முன்னு இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி வந்தார் உள்ள. அவரை பார்த்ததுமே எல்லாரும் கொஞ்சம் வழிவிட்டு விலகிக்கிறா ஒரு மரியாதைகள். அவர் நேராக வந்தார். அப்படி வந்து மகானுக்கு முன் இதெல்லாம் வச்சு ரொம்ப பக்தியமாக நமஸ்காரம் பண்ணிட்டார். அவருடைய குடும்பமும் அவரோடு சேர்ந்து மகானிடத்தில் அப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிறார். இந்த அன்பர் என்னென்ன கொண்டு வந்தார் அப்படின்னு மகான் பார்த்தாராம். பார்த்துட்டு, சரி இதில் புஷ்பம் இருக்குது,
இதில் இந்த பழம் இருக்குது, அதில் அந்த பழம் இருக்குது, இதில் முந்திரி இருக்குது, அதில் திராட்சை இருக்குது, இதில் பேரிச்சம்பழம், எல்லாமே சரி, இடையில ஒரு வெள்ளை கலர் கவர் இருக்கே, என்னதுப்பா அது அப்படின்னு கேட்டாராம் மகான். அதில் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் பணம் இருக்குது பெரியவா அப்படின்னு அந்த பக்தர் சொல்கிறார். அந்த பக்தர் யாருன்னா, அன்று சென்னை சிட்டியிலேயே வசித்து வந்த ஒரு மிகப்பெரிய கிரிமினல் லாயர். அவர் சொல்கிறார், இதில் கொஞ்சம் பணம் இருக்குது பெரியவா. அப்படியா, கொஞ்சம் பணம்னா எவ்வளோப்பா? ஒரு 10 ரூபா 11 ரூபா இருக்குமா அப்படின்னு மகான் கேட்டாராம், ஏதும் அறியாதவர் போல். பக்தரின் உள்ளத்திலேயே என்ன இருக்கும் என்பதை மகான் கண்டுபிடித்து விடுவார். அந்த சின்ன கவரில் என்ன இருக்குன்னு மகானுக்கு தெரியாதா? இந்த கேள்வி கேட்டதுமே 10 ரூபாயா 11 ரூபாயா என்ற இந்த கேள்வி வந்ததுமே எந்த பக்தர் வந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன கர்வம். நான் இவ்வளவு பெரிய கிரிமினல் லாயர், என்னை பார்த்து 10 ரூபாயா 11 ரூபாயான்னு கேட்டுட்டாரே என்ற அந்த எண்ணம் மனதிற்குள்ளோட, ரொம்ப இல்லை பெரியவா, ஒரு 15,000 ரூபா இருக்குது பெரியவா. அதாவது அது ஒரு பவ்யத்தோடும், அந்த பவ்யத்திலேயே நான் இவ்வளவு பணம் வச்சுருக்கேன் என்ற அந்த ஒலியும் தொனிக்க நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லை. உண்மையான பவ்யம் எது, அதை சொல்லி காண்பிக்கும் இடம் எதுன்னு தெரியும் இல்லையா. ரொம்ப இல்லை பெரியவா, ஒரு 15,000 ரூபா வச்சுருக்கேன் பெரியவா அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ என்ன பண்ணுற, நீ காரில் தானே வந்த? ஆமாம் பெரியவா, காரில் தான் வந்தேன். நீ என்ன பண்ணுற, இந்த பழங்கள், அப்புறம் இந்த முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், இந்த தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த கவரோடு சேர்த்து காரில் வச்சுடு, சரியா? நீ கொண்டு வந்த புஷ்பம் மட்டும் இங்கே இருக்கட்டும், இதை வச்சுட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் மகான். ரொம்ப சாஃப்டாக யதார்த்தமாக சொன்னார். இவருக்கு அந்த இடத்தில் சட்டுன்னு எல்லாமே உடஞ்சா மாதிரி ஆகிடுது. எவ்வளோ ஒரு எண்ணத்தை, அந்த எண்ணத்தின் கோட்டையை அப்படி கட்டிட்டு வந்தோம், இவ்வளோ பணம் கொடுத்துருக்க, நீ பெரிய பக்தராக இருப்ப, உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ நன்னா இருப்ப, இப்படிலாம் மகான் சொல்லுவார் எல்லாருக்கும் முன்னாடியும்னு பார்த்தா உள்ளே வச்சிடுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு எண்ணம். ஒரு அடுத்த வினாடி கேட்டாராம், என்ன இன்னும் நான் சொன்னதை செய்யலையோ நீ அப்படின்னு கேட்டாராம். சரி, இதற்கு மேல் மகானிடத்தில் நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பழங்கள், இந்த தேன், இந்த கனி வர்க்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படி காரில் வச்சுட்டு இவர் மட்டும் வரார் குடும்பத்தோட. வந்து பிரியவா முன் அமர்ந்து கொள்கிறார். அப்பொழுது பிரியவா இவர்கிட்ட சகஜமாக பேசுகிற மாதிரி பேச்சு கொடுக்குறார். ஒரு 5 நிமிடங்கள், ஒரு 10 நிமிடங்கள் பேசிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்து அவர் திருப்பி அனுப்பிடுறார். இப்பொழுது சுற்றி இருந்த சிஷ்யர்களை பார்த்து அப்படி கேட்குறாரா, அதாவது அங்கு வந்து பிரசாதம் வாங்கும், தன்னை தரிசிக்கும் பக்தர்களின் எண்ண ஓட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட மகான் தனக்கே தொண்டு செய்யும் சிஷ்யர்களின் எண்ணத்தில் என்ன இருக்குது என்பதை அறிந்து கொள்ள மாட்டாரா? அவர்களை பார்த்து கிட்ட வர சொல்லி கேட்டாராம், என்னடா அது, நம்ம மடம் இருக்கிற அந்த ஷீன நிலைக்கு இந்த 15,000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டானே அப்படின்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா 15,000 என்பது அன்று ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு 1,00,000 ரூபாய்க்கு சமம் இல்லையா? 15,000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டாரேன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டாராம் மகான். பெரியவா அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள் மகானே சொல்கிறார், ஏன்பா அது பாப்ப காசுப்பா, அது இவன் ஒரு பெரிய கிரிமினல் லாயர்னு தெரியும் இல்லையா, என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, ஒரு வழக்கில் பொய்யான சாட்சி சொல்லி பொய்யான நபருக்காக வாதாடி அதுலேருந்து வர அந்த சம்பளத்தில் ஒரு சின்ன பங்கை எடுத்துன்னு வந்து ஸ்ரீமடத்துக்கு தர பார்த்துருக்கான் அவன். அது பாப்ப காசு, தெரியாமல் கூட பாபமானது ஸ்ரீமடத்தில் வந்துடக்கூடாது, புரியுறதா அப்படின்னு கேட்க எல்லாரும் அப்படியே விதிர்த்து போய் விடுகிறார்கள். அப்போ சொல்கிறார், ஒரு குடம் பால் திரியறதுக்கு ஒரு சின்ன உப்புக்கல் போதும், புரியுறதா, நமக்கு பாப பணமே வேண்டாம், நம்மளை காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுண்டே அடுத்த வரவாளுக்கு பிரசாதம் கொடுத்தாராம். தெரியாமல் கூட பாபமானது ஸ்ரீமடத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக இருந்தவர் நம் சுவாமிகள் இல்லையா. தன் பக்தர்களும் தவறான நெறியில் சென்றுவிடக்கூடாது, அந்த தவறான நெறியில் வரும் பணத்தில், பொருளில் ஒரு பங்கு கூட தன் பக்தர்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு உன்னதமான திடமான நோக்கத்தோடு இருந்துள்ளார் சுவாமிகள். ஆக அந்த தவறான எண்ணத்தின் ஒரு சிறு துளி கூட நம் இதயத்தில் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் நம் இதயமானது மகானின் வாசஸ்தலமாகவே இருக்கும், என்றென்றும் நம்மோடு மகான் இருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்ஜே வாசேதாம் ஹிருதிமே சதா.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.